பேசலாமா? இந்த காட்சிகளை பார்த்ததுலயே இந்த டீமோட உழைப்புங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் இந்த காட்சிகளை பர்சனலி இதான் வந்துட்டு இருக்கு. இந்த கிராமம்னா என்னன்னே தெரியாம இது வரைக்கும் கிராம அழைப்புதல் ஏற்று திரையுலகத்தில் நான் அபிமானமா நினைக்கிற அத்தனை பேரும் வந்திருக்காங்க. ரொம்ப இந்த நன்றி எப்படி சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நாள் ஒரு ரொம்ப எனக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல நாள் என்று கருதி இந்த ஆடியோ ரிலீஸை நான் இன்னைக்கு வெளியிடுறதுக்காக இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. இந்த படம் வந்து ஐயனார் என்ற படத்தை ஒரு டைரக்டர் ராஜமுத்திரன் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்க. ரொம்ப ஒரு யதார்த்தமான படமாக இருக்கும். இன்னைக்கு இப்போ ரீசெண்டாக வந்த படங்கள் எல்லாத்துலேயுமே இந்த பெரிய ஹீரோக்கள் தவிர்த்து மிச்சம் உள்ள படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா யதார்த்தமான படங்கள் தான் இன்னைக்கு இருக்க லெவலில் சக்ஸஸ் ஆகுது. அந்த லெவலுக்கு நிச்சயமாக இந்த படம் இருக்கும் என்று எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அப்புறம் இந்த படத்தில் வேலை பார்த்த கேமராமேன் ஸ்ரீராம் வந்து என்னோட ரொம்ப மிக நண்பன். அவரோட பணியாற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. மிக சிறப்பாக பண்ணியிருக்காரு. அப்புறம் எடிட்டரு, மியூசிக் டைரக்டரு, அவர் பற்றி சொல்லவே வேணாம். இன்னைக்கு யூத் மத்தியில் ஒரு மிக பேர் வாங்குற ஒரு மியூசிக் டைரக்டர் தமன். அப்புறம் ஆர்ட் டைரக்டர் ஸ்ரீ. அவர் இந்த படத்துக்கு நம்ம ஒரு நல்ல ஃப்ரெண்டு மாதிரி தான், இந்த டோட்டல் டீமே நல்ல ஃப்ரெண்டாக தான் ஒர்க் பண்ணி இந்த படம் ஒர்க் பண்ணோம். அதனால எல்லாரோட ஒர்க்கையும் ரொம்ப, அப்புறம் நான் ஒருத்தரையா சொல்லுன்னு தப்பா எடுத்துக்காங்க, நம்ம ப்ரொடக்ஷன் பாய்லேருந்து லைட் பாய்லேருந்து எல்லாருமே இந்த படத்துக்கு வந்து ரொம்ப நல்லா அந்த மெஸ் வரைக்கும் எல்லாருமே நல்லா பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் ஜெமினி லேப், அப்புறம் இந்த படம் எடுக்கிறதுக்காக எனக்கு உதவி செய்த என்னோட அந்த காலத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஃபினான்ஸ் பண்ணுற சந்திரபால் ஜெயின், மதுரை அன்பு சார், அப்புறம் இவர் லண்டன் கருணாமூர்த்தி சார், அப்புறம் ராஜேஷ் ஜெம் ராஜாத்தி எக்ஸ்போர்ட்ஸ்னு, அப்புறம் இவங்களுக்கெல்லாம் நிச்சயமா நான் பெரிய நன்றி கடன்பட்டிருக்கேன். அதை விட கஷ்டமான ஒரு விஷயம். அந்த கஷ்டமான விஷயத்தை ரொம்ப திறமையா பல வருடங்களா செஞ்சு அவங்களோட ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன், நம்பிக்கை, இதோட கூடவே இங்க இருக்கிற ஜாம்பவான்களோட சின்ன சின்ன அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ப்ளீஸ் வாங்க சார். ஐயனார் பாடல் கேசட் வெளியீட்டு விழாவிற்கு என் பணிவான காலை தமிழ் வணக்கத்தினை. ட்ரெய்லரை பார்க்கும் பொழுது இடி மின்னல், இந்த ட்ரெய்லரை பார்க்கும் பொழுது நரம்புகள் புடைக்கின்றன, எறும்புகள் நெருங்குகின்றன, ரத்தம் சூடேறுகிறது. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை இந்த பட முன்னோட்டம் ட்ரெய்லர் நாம் கண்முன்னே அழகாக காண்பித்திருக்கிறார்கள். இசையா முதல்நிலை, சண்டையா முதல்நிலை, இயக்கமா முதல்நிலை, அத்துணை பன்னரும் தொழிலிலும் முன்னிலை வைக்கக்கூடிய தொழில்நுட்ப கலைஞர்களுடைய பங்குடன் இந்த படம் மாபெரும் வெற்றி அளிக்கிறது. ஐம்பூதங்கள், நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த ஐம்பூதங்களை காப்பான் இந்த ஐயனார். ஐவகை நிலங்கள், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இந்த ஐவகை நிலங்களை காப்பவன் ஐயனார். இந்த ட்ரெய்லரும் பாடல்களும் பிடிச்சிருந்ததுங்கிறத உங்களோட கரகோஷங்கள் மூலமா சொன்னீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தோட க்ரூ ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. தேங்க்யூ சோ மச். அடுத்தபடியாக
திரு ஆர்பி சௌத்ரி அவர்களை வாழ்த்துறை வழங்களுக்கு தேவை சார். அதே மாதிரி இந்த படத்தின் பாடல்களும் ட்ரெய்லரும் பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருந்தது. மியூசிக் டைரக்டர் நம்ம தமன் சொல்லணும்னா முந்தா நேற்று இன்னொரு படம் விழாவுக்கு போயிருந்தேன் நான். கடைசி அதாவது நான் கொஞ்சம் லேட்டாக போனாலும் எல்லா பாடல்களும் என்னால் கேட்க முடியல. அதனால தான் இந்த பாடல்கள் அவ்வளோ அருமையாக, அதாவது ரொம்ப பிரமாதமாக மியூசிக் போகிறவர் அவர். ஸோ அவருடைய பாடல்களை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு முதலாளாக இந்த இடம் இன்னைக்கு நான் வந்துட்டேன் இன்னைக்கு. ஸோ பாடல்கள் வந்து ஹை கிளாஸும் இருந்தது, லோ கிளாஸும் எல்லா வகையிலும் நல்லா திருப்தியாக இருந்தது. இதில் ஆதி ஐயனாரா நடிச்சிருக்காரு. அவருடைய இந்த டைட்டிலுக்கும் அவருடைய உடலுக்கு பார்க்கும்போது வந்து சரியான ஆளை தான் தேர்ந்தெடுத்திருக்காரு. ஆதியை பத்தி சொல்லணும்னா ஆக்சுவலா அந்த வெண்லிண்டா கபடி குழு படம் நான் தான் தெலுங்குல எங்க கம்பெனி தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. அவரை நம்ம ஆதியை தான் புக் பண்ணியிருந்தோம். அதுல அவரும் சரின்னு சொல்லி பூஜைகளை வந்திருந்தாரு. அப்புறம் தான் தெரிஞ்சது வெண்ணிலா கபடி குழுவில் நடிச்சிருந்தா வெறும் கபடி மட்டும் தான் ஆடி இருக்க முடியும். அதுல அதுவும் இல்லாம கிளைமேக்ஸ்ல வந்து அடிபட்டு சாக வேண்டியது படம். இந்த படத்துல நிறைய பந்து விளையாடி இருக்காரு, பூந்து விளையாடி இருக்காரு அவரு. ஸோ கண்டிப்பா இந்த படம் எல்லாருக்கும் ஒரு வெற்றி படமாகணும். இந்த டைரக்டர், மியூசிக் டைரக்டர், தயாரிப்பாளர், இதன் கேமராமேன் எல்லாருக்கும் இந்த படம் வெற்றி படம் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம். பல வெற்றி படங்களை கொடுத்திருக்கிறாரு. இது நம்ம பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ட்ரைலர் நல்லா இருந்துச்சு. மேக்கிங் இப்போ வந்து எல்லாரும் சொல்றாங்கல்ல, மேக்கிங் தான் இன்னைக்கு வந்து பாடல்களும் அதை படமாக்கின்ற விதமும் அதான் இன்னைக்கு வந்து பாதி வெற்றியை கொடுக்கிறது. அந்த பாதி வெற்றி இப்போதே அவர் அடைஞ்சிட்டார்னு நினைக்கிறேன். அதனால அதுக்கு காரணமான டைரக்டர்ஸ், ஒளிப்பதிவாளர், இவங்களை எல்லாம் வாழ்த்துறேன். அடுத்து ஐயனார் அப்படின்னு சொல்லும் போது கிராமங்கள்ல என்ன, நான் கிராமத்துல இருந்து வந்தவங்க. கிராமத்துல வந்து காவல் தெய்வம் சொல்லுவாங்க. ஊருக்கு ஆரம்பத்தில் இருப்பாரு, கையில் அருவாளோட இருப்பாரு. இதுல அருவாளை காட்டுறாங்களா இல்லைன்னு தெரியல. அந்த ஊருக்கு காவல் தெய்வம் சொல்லுவாங்க. அந்த காவல் தெய்வம் அந்த ஐயனார் தேனப்பனுக்கும் காவலாக இருந்து இந்த படத்தை வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இந்த ஐயனார் திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும். சமீபத்தில் சின்ன படங்கள் தான் பெருசாக ஜெயிச்சிருக்கு, பெரிய படங்கள் அதை விட பெருசாக ஜெயிச்சிருக்கு சன் டிவினால. ஸோ எல்லா படமும் நல்லா ஓடணும், எல்லா படமும் நல்லா வரணும், எல்லா கலைஞர்களும் நல்லா வரணும்னு தான் எல்லாருமே ஆசைப்படுறோம். பட் ஆனால் சூழல் அது மாதிரி அமைகிறதில்ல. அது திரையிடப்படக்கூடிய காலங்களாக இருக்கட்டும், மற்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கட்டும். ஆனால் தியேட்டருக்குள்ளே வர்றதுக்கு ஒரு ஈர்ப்பு வேணும். ஆடியன்ஸ் இன்னைக்கு வந்து தியேட்டருக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் அதுதான் மிகப்பெரிய கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு எப்படியா உட்கார வச்சலாம், ஆனால் வரவே மாட்டேன்றாங்க. ஆனால் வர வைக்கிறதுக்கான எல்லா விஷயமும் இந்த ஐயனார் திரைப்படத்தில் இருக்குது அப்படின்றது தான் உண்மை. ஏன்னா அந்த ட்ரெய்லராக இருக்கட்டும், அந்த டைட்டிலாக இருக்கட்டும், இப்போ பார்த்த அந்த சாங் இருக்கட்டும், ஃபைட் இருக்கட்டும், எல்லாமே அந்த ஆடியோ இன்விடேஷனு எல்லாமே நல்லா இருக்குது. நிச்சயமாக இந்த திரைப்படம் ஒரு வெற்றி பெறணும். தேனப்பன் சார் வந்து சொன்னாங்க, கவுன்சிலில் வந்து இடியே விழுந்தாலும் பார்க்க மாட்டாருன்னு. கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சா அந்த இடியை போட்டதே அவராக தான் இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு ராஜதந்திரின்னு சொல்லலாம். அவருடைய திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இதில் நடிச்சிருக்க ஹீரோ, ஹீரோயின், டைரக்டர், மியூசிக் டைரக்டர் எல்லோருமே மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி. திரையுலக சான்றோர்களே, சாதனையாளர்களே, இப்படத்தின் தயாரிப்பாளர், இயக்குனர், தொழில்நுட்ப கலைஞர்களே, இசையமைப்பாளர்களே, நாயக நாயகி அவர்களே, ஊடகத்துறை நண்பர்களே, அன்பர்களே, ரசிகர் பந்தர்கள், தோழர்களே, திராவிட சமுதாயங்களின் தலைவன் தான் ஐயனார். கடவுள்கள் உண்மை அந்த திராவிட கடவுள் மறைந்து விட்டார். இருந்தாலும் கிராமங்களின் காவலுக்கு என்று அந்த உணர்வு பூர்வமாக அந்த சமுதாய ஜனங்களை, ஆக அந்த அடையாளத்தை கொண்டிருக்கின்ற முகவரியை கொண்டிருக்கிற அந்த படம் அவர்கள் யாராலும் மறந்துவிடக்கூடிய நபர் அல்ல. அவர் யாராலும் ஒதுக்கப்படக்கூடிய நபர் என்பதை வருங்காலத்தில் அவர் நிரூபித்து இந்த வெற்றி படத்தின் மூலம் மாபெரும் சிறப்பினை இந்த இயக்குனருக்கும் இதில் ஈடுபட்டிருக்கின்ற நாயகர்களுக்கும் ஒரு வெற்றி வாய்ப்பினை உருவாக்கி அவர்கள் வாழ்க்கை